இதுதான் நான் வாங்கியிருக்கக்கூடிய புது டிவி. வியூ கம்பெனிலேருந்து க்ளோ எல்இடி அப்படின்றது 50 இன்ச்சஸ் டிவி. இந்த பிராண்ட் எதனால் செலக்ட் பண்ணேன், இதை ஏன் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி டிவி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், டிவிக்குன்னு சில டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. அது கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே அவுட்புட், டிஸ்பிளே குவாலிட்டி வேறு எதாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த பிராண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோனி நான் சொல்லுவேன். இது வந்து நான் பிராண்டு கண்ணி அப்படின்றது கிடையாது சோனிக்கு. இதுக்கு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ சோனியில் வாஷிங் மிஷின் விட்டாங்கன்னா நான் அதை வாங்க மாட்டேன். சோனியில் டிவியோ இல்லை கேமராவோ தான் என்னால் வாங்க முடியும். ஏன்னா அதில் தான் அவங்க வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு. அதில் தான் நிறைய R&D பண்ணி நிறைய புது புது இன்னோவேஷன்ஸ் அண்டு குவாலிட்டியையும் வந்து பெட்டராக கொடுக்குறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனில் டிவியில் டாப்பாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து நான் சோனின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக சாம்சங். நம்ம ஏசி வீடியோலையும் வாஷிங் மிஷின் வீடியோலையும் சாம்சங்கை நம்ம ஓட்டியிருப்போம். நான் கேட்டதா இல்லை, பட் டிவியை பொறுத்த வரைக்கும் சாம்சங் 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக எல்ஜி. அவங்களும் வந்து டிஸ்பிளேல பலவிதமான இன்னோவேஷன்ஸை கொண்டு வராங்க. அவங்களோட டிஸ்பிளே குவாலிட்டியும் வந்து டாப்பாக இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களோட பட்ஜெட்டும் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ கொடுத்து என்னால் வாங்க முடியாது அப்படின்றதுனால தான் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான டிவியை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஓகே, இப்போ அந்த டிவியை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டு, கால் கனெக்ட் பண்ணுறதா டிவியை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டிவிக்கு கால். ஸோ டிவியை இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது, இன்னும் நிற்க மாட்டேக்கு. ஏய், இப்படி வருமோ? கரெக்டு தான். என்ன ஹவு டு லிஃப்ட் இட் பாக்ஸ்லேயே போட்டுருந்துச்சே. இதில் எந்த பக்கம் ஃப்ரண்ட்டு? இதுதான் ஃப்ரண்ட்டா? ஆமாம், இவங்க ஸ்டாண்டு கொடுப்பேன் நான். இல்லை, ஸ்டாண்டை காணும். இந்த இருக்குது. இதுதான் வால் மவுண்ட் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கேபிள், ரிமோட் எக்ஸட்ரா. இப்போ டிவியை வெளியில் எடுத்துடலாம். பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த பின்னாடி வர்ற சப்வூஃபர். காலை ஒழுங்காக கனெக்ட் பண்ண முடியலையே. ஒரு கால் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2 காலும் கனெக்ட் பண்ணியாச்சு. வெற்றி. ஸோ இப்போ டிவியை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிவி ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் கூகுள் டிவி வந்து நான் கேட்டது. கூகுள் டிவியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம கூகுள் ஹோமோட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் நமக்கு வந்துடும். மொபைல்லேயே நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். செட்டப்புக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. நான் எதிர்பார்த்தது தான். கூகுள் டிவி கொஞ்சம் கடுப்பு பிடிச்சது தான். பட் இருந்தாலும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதுனால தான் அதை செலக்ட் பண்ணேன். ஸோ இப்போ டிவி வந்து ஹை டைனாமிக் ரேஞ்சில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இதோட ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் அதை அப்ஸ்கேல் பண்ணி நமக்கு 4Kல எடுத்து காட்டுறதை பார்க்க முடியும். அண்டு கலர்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு டிவியை வச்சுட்டு மட்டுமே என்னால் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா மல்டிபிள் டிவிஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். பட் நமக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தா தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் குவாலிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறமா சவுண்டு ஊஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம சவுண்டையும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை வந்து ஆன் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேஸ் பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்மளால் இதோட பேஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த டிவியோட ரிவ்யூ. இதோட காஸ்ட் வந்து 33,000 ரூபா கிட்ட வந்துச்சு எல்லாம் சேர்த்து. ஸோ அதுக்கு வாங்குறது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இது லாங் டைமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் யூசேஜும் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்ல முடியும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே, நம்ம பவரை காட்டிட வேண்டியதான். இந்த டிவியை பற்றின பலவிதமான பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம டிவியை வாலில் மவுண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் இதில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. முதல் விஷயம் என்னென்னா, இதில் ரிமோட் இல்லாமல் நம்மளால் வாய்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே கூகுள், கோ டு ஹோம் பேஜ். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வாய்ஸ் கமாண்ட் வச்சு மட்டுமே ரிமோட் இல்லாமல் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுல உள்ள பிரச்சனை என்னென்னா, ஏதாவது கண்டென்ட் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அந்த கண்டென்ட்டோட ஆடியோவை வச்சு இது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் கமெண்ட்டாக ஓப்பன் பண்ணிடுது. அதனால் கண்டென்ட் இடையில டிஸ்டர்ப் ஆகுது. பட் இது வந்து கூகுளோட பிரச்சனை தான், டிவியோட பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் டிவியில் வந்து ஒரு ப்ரைவேசி மோட் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரைவேசி ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மைக்கை டிசேபிள் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகி வெளியில் நீக்கி டேமேஜ் ஆகிருக்குது அந்த ஸ்விட்ச்சு. அதை நான் ஆஃப் பண்ணாலும் அது வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை பார்த்தோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா எல்லாம் ஸ்மூத்தாக போகுதே, எதுவும் பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லி நினச்சேன். வந்துட்டாங்க, ஒரு சுவிட்சை டேமேஜ் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் இதை நம்ம ரிட்டன் தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. இதில் அடுத்தபடியாக உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எட்ஜஸ்லாம் வந்து லைட்டு லீக் ஆகுது.
இப்போ உதாரணமாக ஒரு கிரே ஸ்க்ரீனை நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸோ இந்த கிரே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட எட்ஜஸில் ஃபுல்லாக நமக்கு வந்து பிரைட்டாக இருக்குது அண்ட் சென்டரில் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எட்ஜஸ் வழியாக அப்படியே லீக் ஆகுது. ஸோ இப்படி லீக் ஆகுறதுனால நமக்கு எட்ஜஸ் ஃபுல்லாகவே வந்து பிரைட்டாக தெரியுது. இது இந்த டிவியில் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. பெரும்பாலான எல்இடி டிவிஸில் நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நிறைய நல்ல டிவிஸும் இருக்குது, அதில் இந்த மாதிரி எட்ஜ் லீக் வந்து இருக்காது. நம்ம சோனி டிவிலையும் செக் பண்ணி பார்த்தோம், அதுலேயும் வந்து எட்ஜஸில் வந்து லீக் இருக்குது. பட் இது எந்த அளவு இருக்குது அப்படின்றது முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதே சோனி டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக தெரியல. இது நிறைய கண்டென்ட்டை நம்ம ப்ளே பண்ணும்போது நோட்டீஸபிளாக இருக்காது. பட் பிரச்சனை என்னென்னா, ஏதாவது ஒரு பிரைட்டான கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறோம், டிவி சீரியலு இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக இது வந்து நோட்டீஸபிளாக இருக்கும். அது வந்து இமேஜ் குவாலிட்டியை பாதிக்கும். இந்த டிவியை ஆப்வியஸ்லி கார்டுகள்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். இந்த சுவிட்ச் பிரச்சனையாக இருக்கிறதுனால நான் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தேன். பட் ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை, ரீஃபண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, ரிட்டர்ன் எடுத்துகிட்டு ரீஃபண்ட் கொடுங்க, நம்ம வேறு மாடல் டிவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வாங்கின டிவி வந்து இதுதான், ஏசரோட QLED டிவி. இதை ஏன் வாங்கினேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு டிவி வாங்குகிறோம், அது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றப்போ மறுபடியும் ஆன்லைன்லேயே வாங்க வேணாம், நம்ம ஷோரூமில் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷோரூம் வந்து விசிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 4 ஷோரூம் கிட்ட விசிட் பண்ணியிருப்பேன். 4 ஷோரூம்லையும் எல்லா டிவியையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் பெட்டராக இருந்தது சோனி டிவி மட்டும்தான். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து ஜஸ்ட் அவங்க வச்சிருக்கிற இமேஜை வச்சு நான் வந்துட்டு செக் பண்ணி சொல்லலை. ஆக்சுவலாக அங்கே கம்பேரிசனில் இருந்த டிவியில் எல்லாத்துலேயும் ஒரே வீடியோவை ப்ளே பண்ணிட்டு அதில் எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் ஒரே செட்டிங்கில் ப்ளே பண்ணிட்டு அதில் எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே சோனி தான் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ உங்ககிட்ட நிஜமாவே நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா, பிக்சர் குவாலிட்டியை நீங்கள் நல்லா விரும்புவீங்க அப்படின்னா சோனி டிவி போகிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே அவங்க சில பிராண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, குரோமா இல்லை பேனசோனிக், இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிக்சர் குவாலிட்டியில் எனக்கு ஏசர் தான் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்லி பிக்சர் குவாலிட்டியில். ஏசர் இதுக்காக எனக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ணல, இது பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. சரின்னு ஷோரூமில் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறமா என் மைண்டில் இருந்தது 2 பிராண்டு தான். ஒன்று வந்து ஹைசென்ஸ், இன்னொன்று வந்து ஏசர். ஹைசென்ஸ் எதனால் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, அதோட பிக்சர் குவாலிட்டியை பற்றி நான் நேரில் எதுவும் பார்த்தது கிடையாது. யூடியூப் வீடியோஸு, ரிவ்யூஸு அதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மெயினாக நான் அதை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் அதோட சவுண்டு குவாலிட்டி. டொர்னாடோ அப்படின்ற சீரிஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா JBLோட ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஹைசென்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ ஹைசென்ஸ், ஏசர் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எனக்கு சவுண்டு குவாலிட்டியா பிக்சர் குவாலிட்டியா அப்படின்னு நான் யோசிக்கும் போது இதில் சவுண்டு குவாலிட்டி நல்லா இருந்தாலும் பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ஏசரை வந்து நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன், அதில் பிக்சர் குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது அப்படின்றதுனால, அதாவது அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றதுனால ஏசரே செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த டிவி வந்து QLED டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையா அப்படின்றது பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக அதை நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறோம். பட் நான் இப்போவே நம்ம அதை ஏதாவது இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்ம தலையில் மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. இப்போதைக்கு QLEDனே அக்செப்ட் பண்ணிப்போம். அண்ட் இது வந்து ஒரு கூகுள் டிவி, இருக்கிறதுலேயே ஆக ஸ்லோவான OSனா அதுதான். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதுதான் வேணும். நான் கொஞ்சம் மென்டல். ரீசன் என்ன, மொபைலோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸும் இதில் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக இதில் டோல்பி விஷன், அட்மாஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. MEMC இருக்குது அண்ட் 30 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. டியூவல் வைஃபை பேண்ட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயும் வர்றது தான். அண்ட் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. மற்ற பிராண்டு 1 இயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இந்த டிவி ஆன் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணது இந்த கிரே யூனிஃபார்மிட்டி டெஸ்ட், இல்லை இந்த கிரே கலர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து லீக் ஆகுதா, அப்படி இல்லைன்னா கிரே கலர் வந்து யூனிஃபார்மாக இருக்கா அப்படின்றத தான் செக் பண்ணேன். ஸோ நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வியூ டிவியில் லீக் ஆன மாதிரி இங்கே சைடில் வந்து லீக் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் எல்லாமே வந்து ஈவனாக இருக்குது. சுற்றி எங்கேயுமே வந்து லைட் வந்து லீக் ஆகலை, ஓரமாக பிரைட்னஸாக எங்கேயும் இல்லை. அதே மாதிரி கிரே கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு யூனிஃபார்மாக இருக்கிறத கண்ணால் பார்க்க முடியுது. பட் நம்ம டெஸ்டிங் எதுவும் பண்ணி பார்க்கல. இப்போதைக்கு பார்க்குறதுக்கு வந்து கிரே கலர் வந்து யூனிஃபார்மாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வியூ டிவியை விட இது பெட்டர்னே சொல்லலாம். சரி, இப்போ பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டீசெண்டான அவுட்புட் கொடுக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது QLEDயாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது நிஜமாவே நல்ல அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நான் லாஸ்ட்டாக வாங்கின அந்த வியூ டிவியை விட ஒரு பெட்டரான அவுட்புட் இது கொடுக்குதுன்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்லிட்டேன், இது ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட ஓன் வியூ தான் இது. அதே மாதிரி இதில் சில ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது, சில பிரச்சனைகளும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ அவுட்புட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. 30 வாட் ஸ்பீக்கர் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் நார்மலான ஆடியோ அவுட்புட் தான்.
அடுத்த விஷயம் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதாவது மைக்கை பிடிச்சிட்டு தான் நம்ம வாய்ஸ் இன்புட் கொடுக்க முடியும். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வாய்ஸ் இன்புட் வந்து கிடையாது. ஓகே கூகுள்னு சொன்னால் வரும் இல்லையா, அது வந்து வராது. அதே மாதிரி ரிமோட் ஃபைண்டர் கிடையாது, ஆட்டோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸும் இதில் வந்து மிஸ் ஆகும். பட் இது எல்லாமே அடிஷ்னல் தான், தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த டிவியில் அடங்கி இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்டிக்கரை ஏன் கிளிக்காமல் வச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் அந்த ஸ்டிக்கர் அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணாதீங்க, அது பிக்சர் குவாலிட்டியை வந்து நல்லா எடுத்து கொடுக்காது. ஸோ பெட்டர் அது மேலே உள்ள அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சைடில் ஃப்ரேமுக்கும் சேர்த்து ப்ரொடெக்ஷன் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இல்லை இதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயிராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த மெட்டல் பிளேட்ஸுக்கு ஸ்க்ராட்ச் ஆகி என்ன ஆக போகுது? டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ஆயிரும்னு ஏதாவது ப்ரொடெக்ஷன் போட்டால் பரவாயில்ல, இதுக்கெலாம் வந்து ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட ஒரிஜினாலிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் சோனி டிவி அந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்டில் டிவி வாங்குறீங்க அப்படின்னா ஷோரூமில் போய் வாங்குங்க. எதனால் அப்படின்னா அங்கே நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிது. அதே ஆஃபர்ஸை நம்ம ஆன்லைனில் செக் பண்ணும்போது அது இருக்க மாட்டேங்குது. அவங்கள்ட்ட வாங்கும்போது இப்போ ஒரு 1,50,000 லட்ச ரூபா டிவி அப்படின்னா அதில் ஒரு 20,000 ரூபா வரைக்கும் ஷோரூமில் வந்து குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவி ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த டிவியோட லிங்க்கு அண்ட் அந்த ஹைசென்ஸ் டொர்னாடோ இந்த மாதிரி லிங்க்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். இல்லை இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஏசர்லேயே அட்வான்ஸ்டு ஐ சீரிஸ் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அது QLED கிடையாது, பட் அதுலேயும் வந்து பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இந்த பட்ஜெட் ரேஞ்சில். இதை விட அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எனக்கு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஹைசென்ஸோட டொர்னாடோ சீரிஸ் வாங்கலாம். வியூ வந்து நம்ம லிஸ்ட்டில் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் அந்த சைடில் வந்து எட்ஜில் லீக்கிங் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. பட் இது எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.